சிதம்பரம கண்ல காட்டிட்டாங்க. ஆனா, அவரு இப்படி ஒரு நிலைமையில இருப்பாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்ல. அதையும் தாண்டி நம்ம நெடுமாறன் இந்த மாரி ஒரு வேலைய பார்த்து வச்சிருப்பாரா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா, 4 எபிசோடுமே சூப்பரா போயிருந்தது. அதுவும் 4வது எபிசோடோட எண்ட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்தது. சரி ஓகே வாங்க எபிசோட் 41ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? நம்ம பாண்டி பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிய ஹாஸ்டல்ல தேடிட்டு போறாரு. அண்ட் அவரோட கேரக்டர் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அந்த ரோல் ப்ளே பண்றாரு தெரியுமா? ரொம்ப அழகா வந்து அந்த கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. வெற்றி வந்து அந்த மாரி சோகமா இருக்கிறது பாண்டியால பார்க்கவே முடியல. பட் அட் த சேம் டைம் அவர் இந்த எமோஷனலா பேசுற டைப்பும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட் வந்து டல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு ஸ்டைல்ல எதையாவது பேசி தனியா விடாம ஒரு மாரி சீர் அப் பண்ற மாரியே வந்து காட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஸோ அது வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். பாண்டி பார்த்தீங்கன்னா வெற்றி கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருங்க. அதாவது நானு, சிவா, நீ எல்லாரும் சேர்ந்து தான் அந்த சீக்ரெட் கிச்சன ஆரம்பிச்சோம். ஆனா பாரு நீ மட்டும் தனியா மாட்டிக்கிட்ட. நீ தான் எல்லாத்துக்குமே வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற. அத பார்க்கிறப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றாரு. பண்ண தப்புக்கு யாராவது ஒருத்தர் அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த மாரிலாம் ஓவரா பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் ஓகே. நான் தான் கொஞ்ச நாள்ல வேலைக்கு வந்துருவேன்ல. எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வெற்றிய கன்வின்ஸ் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெற்றி வந்து பாண்டிய வந்து கன்வின்ஸ் பண்ணிப்பாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களால வந்து அத ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஸோ ராஜன் வந்து வேற ஏதோ விஷயம் அப்படின்னு நினைச்சுட்டு ஐஷு கிட்ட வந்து பேச வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல நீ பண்ணதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். வெற்றி இப்படி பண்ணா அப்படிங்கிறத நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்தனா நம்ம வேற மாரி டீல் பண்ணியிருக்கலாம். இத கொண்டு போய் எல்லார் முன்னாடியும் காட்டுனது தான் எனக்கு வந்து ஒரு மாரியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐஷு வந்து அவர்ட்ட உண்மைய சொல்லிடுறாங்க. "இத பாரு வீடியோவ நான் எடுக்கல. அது வந்து விக்கி தான் எடுத்தான். ஸோ அவன் இந்த மாரி வேலைலாம் பார்ப்பானா?" அப்படிங்கிற மாரி நம்ம ராஜன் வந்து டென்ஷன் ஆகுறாரு. பட் என்னதான் இருந்தாலும் வந்து வெற்றி பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்றப்போ, நான் அவனுக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணல. பட் இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து போனது தான் வந்து எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. இது இப்படி போயிருக்க கூடாது. ஆனா அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஐஷுவால நார்மலாவே இருக்க முடியாது. அதாவது வந்து அந்த கிச்சன்ல ஒரு டிஷ்ஷ வந்து ஆல்ரெடி சமைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அத மறந்துட்டு, "அத நான் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அத வந்து திரும்ப ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் வந்து வேணி நோட் பண்ணிட்டே இருந்துட்டு, அவங்க வந்துட்டு "எனக்கு புரியுது. உனக்கு வந்து என்ன மாரி நீ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கன்னு. பட் ஸ்டில் வொர்க்க வந்து உன்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம ஒரு விஷயம் உன்ன தடுக்குது அப்படின்னா, அத தயவு செய்து தூக்கி ஓரமா வை. அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வை. நீ வந்து ஃபர்ஸ்ட் வொர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணு" அப்படிங்கிற மாரி வேணி சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் நம்ம ஜோஜிய பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அவருமே வந்துட்டு "எங்கடா காணோம் வெற்றி" அப்படின்னோனே இந்த விஷயத்த வந்து பாண்டி சொல்றாரு. அண்ட் அவரு வந்து நேரா அவரு ரூமுக்கே போயிட்டு பார்ப்பாரு. அந்த சீன் ஒரு மாரி நல்லா இருக்குங்க. அதாவது ஜோஜியுமே பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எமோஷனலா பேசாம, "ஆமா உன்னையெல்லாம் யார் பார்க்க வந்தா? எனக்கு ரசம் குடிக்கணும் போல இருந்து அதனால தான் வந்துட்டு" ரசத்த கேட்பாரு. அண்ட் இவருமே உடனே அந்த ரசம் செஞ்சு குடுத்தோனே, இவரு வந்து ரசத்த குடிச்சுக்கிட்டே ஆனா சொல்ல வேண்டிய மேட்டர சூப்பரா ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. "நீ ஏன் வந்து ஐஷு கிட்ட பேசுறதே இல்ல? ஏன்னா அவ வந்து அவ்ளோ டல்லா இருக்கா. அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க பேச வந்தாங்க. பட் நான் தான் பேசல அப்படிங்கிறத இவரு சொல்றாரு. அண்ட் நம்ம ஜோஜி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காகவும், எதுக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப மட்டும் விட்டு குடுக்க கூடாது. இப்ப பாரு நான் கடைசி காலத்துல யாருமே இல்லாம உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி மட்டும் உங்களுக்கு ஆயிடவே கூடாது. எதுவா இருந்தாலும் சரி நீ பேசு. நீ இந்த மாரி பண்ணாதன்ற மாரி அவர் நெறைய வந்து அட்வைஸ் பண்றாரு. அதுவும் இல்லாம நீங்கலாம் இருக்கிறப்போ, உங்க கூட இருக்கிறப்போ எனக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவா ஃபீல் ஆகும் தெரியுமா? இப்ப நான் தனியாயிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்குடா சொன்னோனே, வெற்றி வந்து அது எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவர் அந்த விஷயத்த ரியலைஸ் பண்றாரு. ஆனா இன்னொரு சைடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து நேரா நெடுமாறன் கிட்டயே போயிட்டு, "நான் வந்து வெற்றி கிட்ட பேசுறது எதனால உங்களுக்கு புடிக்கல? நீங்க ஏன் வந்து போயிட்டு அவன வார்ன் பண்ணீங்க?" அப்படின்றத ஓப்பனா கேட்டுர்றாங்க. அண்ட் நம்ம நெடுமாறன்ங்க அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயத்த பண்ணிருவாரு. என்ன அப்படின்னா, "நீ வந்து கோல்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்படி நீ டிஸ்ட்ராக்ட் ஆகுற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா அத நான் தடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நான் சிங்கிள் பேரண்டா இருந்து 2 பொண்ண வளர்த்துருக்கேன். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் வந்து அது ஈஸியா இருக்கிற மாரி காட்டிக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஒரு அழகான ஒரு நெஸ்ட் மாரி இருந்தோம். ஆனா உங்க அக்கா வந்து அத ஈஸியா கலைச்சிட்டு போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறமா அவ வேணுமா? வேணாமான்னு யோசிச்சு அந்த பெயின நான் எவ்வளோ தனியா கோ த்ரூ பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த இடத்துல நீ வேற இருந்த. நான் உன்னையும் பார்த்துக்கணும், வேலையும் பண்ணணும், சமைக்கணும். நெறைய விஷயம் இருந்தது. அதெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கோ த்ரூ பண்ணேன் தெரியுமா? அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டால்ல. பட் அதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் வந்து நீ தான். என்னோட ஐஷு என் கூடவே இருப்பா. என்ன கைவிட மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எமோஷனலா பயங்கரமா அழுது பேசிருவாரு. அத பார்த்தோனே நம்ம ஐஷு அப்படியே வந்து உடைஞ்சிடுறாங்க. "உங்களுக்குள்ள இப்படி ஒரு சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா" அப்படிங்கிற மாரி "நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ற மாரி நான் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். ஐம் சாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு டோட்டலா சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ இப்ப சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வெற்றி வந்து திரும்ப ஐஷுட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்குறாரு. ஆனா இந்த பக்கம் ஐஷு வந்து அப்பாக்காக நம்ம இனிமே இத பண்ணக்கூடாதுன்ற ஒரு எடுக்குறாங்க. அண்ட் வெற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் நோட் போடுறாரு ஐஷுக்கு. "இந்த மாரி பேசாம இருக்க முடியல என்னால. நான் வந்து லூசு மாரி இந்த மாரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி. நம்ம வந்து பழைய மாரி பேசலாம். நான் திரும்ப வந்துருவேன். அங்க வந்தோனே நம்ம பழைய மாரி ஜாலியா இருக்கலான்ற" மாரிலாம் வந்து பாசிட்டிவா ஒரு வாய்ஸ் நோட்ட போடுறாரு. பட் சைமல்டேனியஸா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஐஷு வந்து நேரா வெற்றியோட கான்டாக்ட்ட ஓப்பன் பண்ணி பிளாக் பண்ணிடுறாங்க. அத பார்க்குறப்போ எனக்கே என்னடா இது! அவங்க பேசணும்னு நெனைக்கிறப்போ இவரு வேணாங்கிறாரு. இவரு பேசணும்னு நெனைக்கிறப்போ அவங்க வேணாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு. அதாவது ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்குள்ள போனதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே
வந்து இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் வந்து வந்துருச்சு. ராஜன் வந்து சூப்பரான ஒரு வேலைய பார்த்திருப்பாரு. ஏன்னா, இவர் வந்து குமரேசன் அப்படிங்கிறவர தேடிட்டு இருக்காருன்றது அவருக்கு தெரியும் இல்லையா? அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருந்தது. பட் நம்ம ராஜன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அத அப்படியே விடாம ஃபர்தரா போய் தேடி கண்டுபிடிச்சு, குமரேசன்றதெல்லாம் அவர் வந்து இறக்கவே இல்ல. இந்த மாரி பொய் சொல்லியிருக்காங்க அவர் இறந்துட்டாருன்னு. இதுதான் அவரோட அட்ரஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துடுறாரு. நம்ம ரகு பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கே போய் கிளம்புறேன் அப்படின்னோனே, இவரு உங்க இந்த ஹெல்த் கண்டிஷன்ல அப்படின்றாரு. ஒரு வாட்டி ஹெல்த் கண்டிஷன்ற போலாம் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இந்த கேரக்டர் எப்படா போட்டு தள்ள போறீங்க? இவரோட சேர்ந்து அவ்ளோ பெரிய உண்மையும் சேர்ந்து போயிருமே அப்படின்னு. பட் ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தா, ராஜன் வந்து நானும் உங்களோட வரேன் நாளைக்கு அந்த மாரி குமரேசன பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ரகு ஒரு விஷயத்த பண்றாரு அப்படிங்கிறப்போ, அதுல ஒரு பார்ட்டா இவரும் கூட டிராவல் பண்ணியிருக்காருன்னா, ரகு போனதுக்கு அப்புறமா ராஜனுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான். என்னதான் ஃபுல் ஸ்டோரி தெரியலனாலும், அவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இவரும் விடாம அத கன்டின்யூ பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹோப் தான். ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 41ல வந்து எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 42ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.